ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா எல்லோரும்? உங்களை இந்த வீடியோஸில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுகிறதும் சந்தோஷம். ஓகே காய்ஸ், என்னன்னா இன்றைக்கி சோர்வு, டயர்டு கூட சொல்லலாம். சோர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு சோர்ந்து போய்ட்றோம். அப்படி தானே? சோர்ந்து போயிட்டு இந்த காரியத்தை இனிமேல் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். என்ன காரியம் அப்படி நம்ம செஞ்சுருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு வேலைக்கு போவோம், கொஞ்சம் அதில் மணி ஏர்ன் பண்ணுவோம், நம்ம நிறையா நினச்சிக்குவோம், நிறையா செய்யலாம் அப்படி இப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது. உடனே சோர்வாயிடும். அப்புறமேட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்ருப்பாங்க. அப்படிலாம் நிறையா வாக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அதனால் நம்ம அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. போகிறோமா, கிடைக்குதா கிடைக்கலையா, எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும். ஏன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு யோசிச்சுருக்கேன், கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். கிடைக்காது, வேஸ்ட்டாக எதுக்கு போட்டுக்கிட்டு அதை மூச்சு போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணுறோமா, அவ்வளோதான், விட்டுறணும். 2 தடவை ட்ரை பண்ணுறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் ஹோப் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருங்க. தானாக அது கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? மெதுவாக கிடைக்கும். அந்த ப்ராசஸ் மெதுவாக அவங்களுக்கு ஆகும். ஓகே, ஹோப் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதை கேட்டுட்டு. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் கிடைக்கணும்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் கிடைக்கும். கிடைக்கணுன்றதுன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதை தடுக்க யாராலையுமே முடியாது. ஓகே, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.